அனிகா. ஸோ அனிகான்றவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து 2 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. லேசன்சி அனிகாஸ் கொமெண்டார வெல்ஷஸ் ஃபோட்டோ பாஸ்ட். இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இந்த டெக்ஸ்ட் படிச்சுட்டு எந்த ஃபோட்டோக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் குவிக்காக பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஐன்ஸ் யார் ஸ்டார்ட் பண்ண போறா? டெக்ஸ்ட் ஐன்ஸ். வெற்றி ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு நம்பர்ஸோட படிக்கணுமா? இல்ல. மார்கன் கெட்ஸ் லாஸ் ஓகன் கெசன் லெபன் ட்ரைமால் டாக்லிஷ் எசன் உன் பியல் ட்ரிங்கன் ஷாஃபே இஸ் தஸ் zwei Monate sind lang alle Süßigkeiten gebe ich jetzt Nadine sie ist meine Nachbarin und ihre Kinder finden es super. ஓகே, மார்கன்ஸ் கேட்ஸ் லாஸ் அப்படின்னா மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ. ஆக் டோக்கன் கெசுன் லேபன். ஸோ 8 வீக்ஸ்க்கு ஹெல்தியா எப்படி இருக்கணும்ன்றது. ட்ரை மால் டேக்லிஷ், அதுக்காக என்ன பண்றாங்க, ட்ரை மால் டேக்லிஷ் எசன், அதாவது ஃபுட்டு வந்து டெய்லி 3 டைம்ஸ் தான் சாப்பிட்றாங்க. உன் ஃபீல் சிங்கன், நிறைய குடிக்கிறது. ஷாஃபே இஷ் தஸ், என்னால் முடியுமா. ஸ்வை மனாட்டே இன் லாங். ஸோ 2 மந்த்ஸ்ன்றது கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஆலே சூசிஷ் கைட்டன் சொக்கலாடு, ஆல் ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் அவங்களோட நெய்பர் நதீனா அப்படின்னு அவங்க பேர், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நதீனான்றவங்க ஷீ இஸ் மைனர் நாக் பாரின், அதாவது அவங்களோட நெய்பர். ஒன் இயர் கிண்டர் ஃபிண்டர்னு சூப்பர், அவங்க பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெரிஷியஸ் ஃபோட்டோ பாஸ்ட், எந்த ஃபோட்டோ மேட்ச் ஆகும் இதுக்கு? அம்மா சேம். ரிஸ்டிஷ் சே. ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. லாவண்யா படிக்கணும். Es ist so früh, Johann und halb 7. Ich mache Regel Mahis Sport 5-mal die Woche. Ich schaue oder hehe ins Fitnessstudio, dann dusche ich und bin fit for den Tag. உஃப் எஸ் இஸ் ஸோ ஃப்ரூ. ஸோ உஃப் ரொம்ப ஏர்லியாக இருக்குது, காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்காங்க போல். இட் இஸ் ஸோ ஏர்லி. ஜாகன் ஊம் ஹால்ப் ஜீபன். ஸோ ஜாகிங் அட் 6:30ன்றது ரொம்ப கஷ்டம். எகால், ஸோ நோ மேட்டர். இஷ் மாக்க ரெகல் மேசே ஸ்போர்ட், ஐ வில் டூ ரெகுலர்லி ஸ்போர்ட்ஸ். ஃபுன்ஃப் மால் டி ஓக்க 5 times a week. இஷ் ஜாகர் ஆர்டர் கேஹே இன்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, நான் ஜாகிங் போவேன் இல்லைன்னா ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு போகிறேன். டன் டுஷே இஷ் உன் பின் ஃபிட் ஃபார் டென் டாக், அதுக்கப்புறமா ஷவர் பண்ணிவிட்டு அந்த நாளுக்கு நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ வெல்ஷஸ் ஃபோட்டோ பாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் போர்டு சொல்லி படிக்கிறோம். லேஹர் ஃப்ரூட்ஸ்ட் இஸ் ஹாபே ஹூங்கர் பிக்டாட் எஸ்ஏ இஸ் நூர் சாலட் உன் ஆம் ஆபன் ஐன சூப்பே டாபின் இஷ் மார்கன்ஸ் ரிச்டாட் ரிச்டிஷ் ஹுங்ரிஷ்மா. லெக்கர்னா டெலிஷியஸ். ஃப்ரூஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹாவ் ஹங்க்ரி, ஸோ பசியாக இருக்குது. மிட்டாக் சேசேஷ் நூர் சலாட் உன்ன மாபன் ஐன சூப்பர். ஸோ மதியம் என்ன சாப்பிட்றாங்க, வெறும்னே சாலடும் அதுக்கப்புறமா ஈவினிங்கு ஒரு சூப், அவ்வளோதான் அவங்க சாப்பிட்றதே. டா பினிஷ் மார்கன்ஸ் ரிஷ்டிஷ் ஹுங்கர். ஸோ மார்னிங் அப்போ என்ன ஆகும், பசி எடுக்கும். ஸோ வெரிஷியஸ் ஃபோட்டோ மேம்.
ம். நெக்ஸ்ட். படிங்க சீக்கிரம். ஆபன்ஸ். ரம்யா படிக்கிறேன். Being is newly ungege yet fruit is bed. Felish is das langfilis aber is new food. Abstehen und ist gern super scalfen. ம். ஸோ ஆபன்ஸ் பென்னிஷ் müde. ஸோ ஈவினிங்ஸில் ரொம்ப டயர்டாக இருக்கு. உன் கேஹே எட்ஸ்ட் ஃப்ரூயின்ஸ் பெட். சீக்கிரமாக தூங்க போயிடுறேன். ஃபிலைஸ்ட் இஸ் த ஸ்லாங் வயலிஷ். ஸோ மேபி இது போரிங்காக இருக்கும். ஆபர் இஷ் முஸ் ஃப்ரூ அவுஸ்டேன். நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். உன் இஷ்கன் சூப்பர் ஸ்லாஃபன். ஆனால் நல்லா தூங்கலாம். தேவா மேம். தேவா மேம். ம். ம். நெக்ஸ்ட். Aha, hier wartet auf die Straßen, wann ich habe mein Fahrrad. ம். Jod bin ich sicher, die SJ im Büro. ம். ஆஹா, இயர் வாட்டட் ஆஃப் தி ஸ்ட்ராசன் பன். ஸோ சிரிக்கிறாங்க, ஏன்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஸ்ட்ரீட் கார். அதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஷாப மைன் ஃபாராட். ஐ ஹாவ் மை சைக்கிள். ஹாய்டே பினிஷ் ஜிஷர் டிஎஸ் டைம் பியூரோ. இன்னைக்கு கண்டிப்பாக நான் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் இருப்பேன். ஆமாம். லாஸ்ட் ஒன். மிராக்லின் படிக்கிறேன் மேம். ம். Hara fertig endlich kann ich in der Frische wieder Falsen und Schokolade essen. ம். ஹூரா ஹூரா ஃபட்டிஷ். ஸோ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்லிஷ் கானிஷ் இண்டர் ஃப்ரைசைட் வீடர் ஃபால் சைன். ஃபைனலி நான் மறுபடியும் என்னோட ஃப்ரீ டைமில் நான் சும்மா உட்காரலாம். ஸ்போர்ட்ஸ் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஐ கேன் சிட் ஐடெல்லாம் உட்கார்ந்துக்கலாம். ஷவுன் சாக்லேட்டை எசன் அண்ட் சாக்லேட் சாப்பிட்லாம். ம். ஓகே. Okay. Horen Sie die Sprachnachrichten, was sagen die Personen zum Experiment Kreuzenzian? ஸோ இங்கே வந்து தாமஸ், கிளேர் உன் முட்டர் இவங்களோட மதர். ஸோ இங்கே எல்லாம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, Ich finde das Experiment gesund oder interessant. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் கெசுண்ட் சொல்கிறாங்களா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. Die Freunde vermissen oder vergessen. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு அவ மிஸ் பண்ணுறாங்களா இல்லை மறந்துட்டாங்களா. ஃபர்கெசன்னா டு ஃபர்கெட், ஃபர்மிசன்னா டு மிஸ். Das Experiment is super oder nicht gut. இவங்க என்ன சொல்கிறாங்க, Sport ist wichtig oder langweilig. Annika ist gerade zu wenig oder zu viel. Das Experiment ist sehr gut oder gefährlich. இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். Sie haben 3 neue Nachrichten. Nachricht 1. Hi, Thomas hier. Du, ich finde dein Experiment okay. Also gesund. Aber ist es nicht langweilig? Du gehst jeden Abend früh ins Bett. Wir vermissen dich schon. Gesund leben ist ja okay. Aber die Freunde vergessen? Das finde ich nicht okay. Also komm. Am Freitag gehen wir wieder ins Nightlife. Wir warten auf dich. ஓகே, இவர் என்ன சொல்றாரு? கெசுண்ட். Vermission. ஓகே, சூப்பர்.
கெசுன்னு சொன்னாங்க, அப்புறம் பர்மிஷன் சொன்னாங்க. ஓகே. Nachricht 2. Hallo Annika, ich bin's, Claire. Na, wie geht's dir? Ich finde dein Experiment echt gut. Du machst das super. Ich will auch mehr Sport machen. Das ist so wichtig. Aber alleine ist es langweilig. Ich will heute schwimmen gehen. Hast du Lust? Bitte komm mit. Um 6:30, okay? Tschüss. Nicht good, ma'am. Super, Sport is wichtig, ma'am. Wichtig, ma'am. Nachricht 2. Hallo Annika, ich bin's, Claire. Na, wie geht's dir? Ich finde dein Experiment echt gut. Du machst das super. Ich will auch mehr Sport machen. Das ist so wichtig. Aber alleine ist es langweilig. Ich will heute schwimmen gehen. Hast du Lust? Bitte komm mit. Um 6:30, okay? Tschüss. இப்ப சொல்லுங்க. சூப்பரும் விஷ்டிஷும் சொன்னாங்க மேம். லாங்குவேஜ் சொன்னாங்க. ஸோ இது வந்து நிஷ்ட் கூட்டுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அவங்க வந்து நிஷ்ட் கூட்டுன்னு சொன்னாங்கன்னா இல்லை எஸ்ட் கூட்டுன்னு சொன்னாங்க? குட்னு சொன்னாங்க. எஸ்ட் குட் அப்படின்னா ரியலி குட். ஓகேங்களா? நமக்கு என்ன விழுந்திருக்கோம், நிஷ்ட் கூட் அப்படின்னு விழுந்திருக்கோம். நம்ம இதை தான் பார்க்குறோன்றதுனால ஸோ நிஷ்ட் கூட்டு தான் சொல்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க சொன்னது எஸ்ட் குட், ரியலி குட் அண்ட் சூப்பர். சரிங்களா? அப்புறம் ஸ்போர்ட் இஸ் விஷ்டிஷ். விஷ்டிஷ்னா இம்பார்ட்டன்ட், லாங் வயலேஷனா போரிங். ஸோ அவங்க என்ன சொல்லுங்க, ஸ்போர்ட் இஸ் விஷ்டிக் aber alleine. ஸோ தனியாக பண்ணுறது போரிங்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்போர்ட் இஸ் விஷ்டிஷ். Nachricht 3. Ja, hallo, ich bin's, Mama. Wie geht es dir? Du isst ja jetzt so wenig und machst so viel Sport. Ich weiß nicht. Ist das wirklich gut für dich? Das ist gefährlich. Geht es dir gut? Hast du am Wochenende Zeit? Komm doch zu uns. Ich koche dir was. Dein Lieblingsessen. Melde dich. So wenig, ma'am. அம்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்றது கரெக்ட் தான், சொல்லுங்க. So wenig, ma'am. அப்புறம் this experiment is Gefährlich. ஸோ அனிகா வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. அனிகா இஸ் கெராட சூ வேனிஷ் அப்படின்னு ரொம்ப கம்மியாக சாப்பிடுது. அண்ட் தஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கெஃபேர்லிஷ். கெஃபேர்லிஷ்னா டேஞ்சரஸ். ஓகே, வி finden Sie das Experiment, möchten Sie so auch etwas machen? ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இந்த வேர்ட் சொல்லலாம். கெசுண்டா, இன்ட்ரெசண்டா, இல்லை சூப்பர், நிஷ்ட் குட், இல்லை எஸ்ட் குட்னு சொல்லலாம். இல்லைன்னா ஜே குட், இல்லை கெஃபேர்லிஷ். எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க. Ich finde das Experiment அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேர்டு சொல்லணும்? Ich finde das Experiment sehr gut. Ich finde das Experiment interessant. Ich finde das Experiment super. Das Experiment ist super. Ich finde das Experiment super. Ich finde das Experiment ist gut. Ich finde das Experiment ist super. Ich finde das Experiment super. Okay. Ich finde Experiment ist super. So ich finde das Experiment super.
இஸ் நடுவுல வேற எந்த வார்த்தையும் வராது. சூப்பர், இன்டரசான்ட் அந்த மாதிரி தான் சொல்லணும். வேற எந்த வார்த்தையும் வராது. ஆர்டர், இன்டரசான்ட். Aber ich finde das Experiment gefährlich. நான் சொல்றேன். So நான் என்ன சொல்றேன்? Ich finde das Experiment gefährlich. வரும். ஏன்? Why? Essen so wenig und so viel Sport machen ist nicht gut. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? Yes, ma'am. என்ன சொன்னேன்? ரொம்ப கம்மியா சாப்பிட்டாலும் அதிகமா எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்லதில்லை. ரொம்ப கம்மியா சாப்பிட்டு எக்ஸசைசஸ் அதிகமா பண்ணா ரெண்டுமே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். போத். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஆக்சுவலி இது ஒரு பேஜ் வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஆக்சுவலி. இது என்னன்னா, இப்போ நான் தனியாக ஒரு பர்சன் கிட்ட மட்டும் சொல்கிறேன்னா நான் என்னன்னு பேசுவேன், டூ போட்டு பேசுவேன். உங்கள் எல்லாரையும் சேர்த்து பேசணுன்னா இயர் சொல்லிட்டு பேசுவேன். ஒருவேளை ஃபார்மல்லாம் பேசணுன்னா ஜி போட்டு பேசுவேன். இதில் உங்களுக்கு கிளியர் இல்லையா? இப்போ தனியாக லாவண்யா கிட்ட மட்டும் நான் பேசுறேன்னா டூ போட்டு பேசுவேன். உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசணும்னா இயர் சொல்வேன். இயர்னா நீங்க, டூனா நீ. இயர்னா நீங்க எல்லாருமே. ஜீனா ஃபார்மல் நீங்க. இப்ப புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. இது இப்போ நான் தனியா லாவண்யா கிட்ட வந்து இது கூட சேர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு மிட் மார்க்கன் டு ஜாயின், நீ ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி லாவண்யா கிட்ட சொல்லணும்னா, நான் ஆக்சுவலி டூ வந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பக்கத்துல வர வேர்பு எஸ்டில வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ ஆனா இந்த நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், லாவண்யா நீ இது பண்ணு, லாவண்யா நீ எந்திரி, நீ ஓடு, நீ இதை செய் அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது டூ போடும்போது நான் எஸ்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. மார்க் மிட் ஜாயின் பண்ணு, மார்க் ஸ்போர்ட் எக்ஸசைஸ் பண்ணு, ஸ்டே ஆஃப் கெட் அப் எந்திரி, லவ் ரன் ஓடு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்வேன் நான். தனியாக ஒரு பர்சன் கிட்ட சொல்லும் போது நான் எஸ்டி ஆட் பண்ண மாட்டேன். எதுக்கு? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்டி ஆட் பண்ண வேணாம் டூ போட்டு பேசும்போது. ஓகேவா? அதுவே இயர் போட்டா நான் ஐஹெச்ஆர் வந்தா டீ போடணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுக்கு டீ போடணும். ஜி சொல்லி பேசும்போது இஎன்ல முடியணும்னு சொல்லியிருக்கேன். அது இஎன்ல தான் முடியும். ஒன்லி ஃபார் டூ போட்டு பேசும்போது தான் எஸ்டி ஆட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எஸ்டி ஆட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். இப்போ வந்து இப்போ மிட் மார்க்கன்ன்றது டூ போடும்போது எப்படி சொல்லுவோம், மார்க் மிட் அப்படின்னு சொல்லுவோம். உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும்னா மார்க்ட் மிட் ஜாயின் பண்ணுங்க. ஃபார்முலா சொல்லணும்னா மார்க்கன் ஜி மிட். இந்த ஃபார்மேட்டை நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸ்போர்ட் மார்க்கன் எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு தனியா ஒருத்தர்கிட்ட சொன்னேன்னா மார்க் ஸ்போர்ட். வெற்றி மார்க் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்வேன். வெற்றி எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு.
உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா மார்க் பியர் ஸ்போர்ட். ஸோ நீங்க எல்லாருமே சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணும். இது ஃபார்மல்லா யார்கிட்டயாச்சும் வித் ரெஸ்பெக்டோட பேசணும்னா மார்க்கன்சி ஸ்போர்ட். ஜிம்முக்கு போனா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஜிம்முக்கு எல்லாம் போகிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீ இப்படி பண்ணு, இந்த எக்ஸசைஸ் பண்ணு, கையை தூக்கு, காலை தூக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது தூ போட்டு பேசும்போது எஸ்டி வராது, அது மட்டும்தான். ஓடு அப்படின்னு சொன்னா லவ். உங்க எல்லாரையும் ஓடுங்கன்னு சொல்வேன் இல்லைங்களா? லவ். இது ஃபார்மலா ஓடுங்க. தமிழ்ல வந்து ஓடுங்கன்னா ஃபார்மலுக்கும் அதேதான், ப்ளூரலுக்கும் அதே தான் பேசுவாங்க. அமைதியா இரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஜை. இது அமைதியா இருக்கிறது கிடையாது. ரூஹிக்ஸைன்னா அமைதியா இரு. ஓகேவா? இப்ப ஆக்டிவ் ஜை ஆக்டிவ்னா ஆக்டிவா இரு. உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா ஜைட் ஆக்டிவ். ஃபார்மல்ல ஜைஎன்சி ஆக்டிவ். அதே மாதிரிதான் அமைதியா இருன்னா காமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு ஜை ரூஹிஷ். ஜைட் ரூஹிஷ். ஜைஎன்சி ரூஹிஷ். இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. So come to the board. Table board இருக்கு, அங்க வா அப்படின்னு சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க. அண்டி டாஃபல் காமன். காம் அண்டி டாஃபல். போர்டு கிட்ட வா. ஒயிட் போர்ட் டீச்சர் நின்னுட்டு நீ வந்து போர்டு கிட்ட வா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? காம் அண்டி டாஃபல். டாஃபல்னா போர்டு. அதை இயர் போட்டு இயர் உங்களை எல்லார்கிட்டையும் சொல்லும்போது காம்ட் அண்டி டாஃபல். ஃபார்மலா சொல்லணும்னா காமன்சி அண்டி டாஃபல். அதே மாதிரி விண்டோ க்ளோஸ் பண்ணு. விண்டோ க்ளோஸ் பண்ணு அப்படின்றதுக்கு மார்க் ஃபென்ஸ்டர் ஆஃப். மார்க் ஃபென்ஸ்டர் ஆஃப். மார்க்கன்சி ஃபென்ஸ்டர் ஆஃப். பிரேக் எடு. பௌச மார்க்கன். பிரேக் எடு. மார்க் பௌசர். மார்க்ட் பௌசர். மார்க்கன்சி பௌசர். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். நீங்க மறுபடியும் இன்னொரு தடவை வீடியோ செக் பண்ணிக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க பாருங்க, இம்பராட்டிவ் மிட் டூ சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இம்பராட்டிவ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது டூ மார்க்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு மார்க்ஸ் போட். இந்த மாதிரி எஸ்டி வராது. டூ ஸ்டேட்ஸ் ஆஃப்க்கு ஸ்டே ஆஃப், கெட் அப். டூ லவ் ஜை ஆக்டிவ். அதே மாதிரி இங்க போடும்போது ஐஹெச்ஆர் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? டி எண்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மார்க் ஸ்போர்ட். ஸ்டேட் ஆஃப். ஜைட் ஆக்டிவ். ஆக்டிவா இரு. இங்க ஃபார்முலா பேசும்போது மார்க்கெட் ஜி ஸ்போர்ட். ஸ்டே அண்ட் ஜி ஆஃப். ஜையன் அமைதியா இருங்க, காமா இருங்க. ஜைஎன்சி ரூஹிஷ் அமைதியா இருங்க. ஸோ நீங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? இதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். நான் இப்போ ஃபென்ஸ்டர் ஆஃப் மார்க்கன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஃபென்ஸ்டர் ஆஃப் மார்க்கன். மார்க் தனியா டூக்கு வந்து மார்க் ஃபென்ஸ்டர் ஆஃப். ஐஹெச்ஆருக்கு மார்க் ஃபென்ஸ்டர் ஆஃப். ஜிக்கு மார்க்கன் ஜி ஃபென்ஸ்டர் ஆஃப். விண்டோ க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த மாதிரி டூ போட்டு ஐஹெச்ஆர் போட்டு இந்த ஃபார்மேட்ல எனக்கு வேணும். இப்போ நான் காமிச்ச மாதிரி டூ ஐஹெச்ஆர் இயரு ஜி இது மூணுத்துக்குமே நீங்க வந்து இந்த மாதிரி எழுதி தரணும் எனக்கு. இது எல்லாமே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சரிங்களா?
இன்னொரு தடவை வீடியோ செக் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸோ இப்போ ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் இருக்கிறீங்கன்னா ஹோரன்சி தஸ்கேஷ் ஃப்ரேஷ் ஹார்டன் சிடி அண்ட் வாட்டன் ஜூ. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதை லிசன் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிடலாம், ஈஸி தான். Also Svenja, wir machen jetzt einen Fitnesstest. Okay, hoffentlich bin ich fit genug. Ich muss erst das Gerät einstellen. Wie alt bist du? Ich bin jetzt 27. Alles klar. Und wie groß bist du? 1,75. Und dann brauche ich bitte noch dein Gewicht. Wie viel wiegst du? Oh, das möchte ich eigentlich nicht sagen. Entschuldige, aber das brauche ich für den Test. Also gut, ungefähr 73 Kilo. Gut, dann machen wir jetzt den Fitnesstest. ஓகே, வி ஆர் பிஸ்துக்கு எது? B, ma'am. B, ma'am. B, ma'am. வி க்ரோஸ் B, பிஸ்து. ma'am. B, ma'am. வி ma'am. ஸோ உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லணும், உங்கள் ஹைட் என்ன, உங்கள் வெயிட் என்னன்னு கேட்கறதுக்கு எப்படி, இதெல்லாம் டூ போட்டு பேசியிருக்காங்க. இதுவே ஃபார்மலுக்கு என்ன மாதிரி கேள்வி வரும் எனக்கு அதுவும் எழுதி அனுப்புங்க. இது ஃபுல்லாகவே டூ போட்டு பேசியிருக்காங்க. ஜி போட்டு பேசினா என்ன வரும் கொஷன்ஸ். So was glauben Sie, wie alt, wie groß und wie schwer sind die Personen? Suppose இந்த பிக்சர் A B Cல வந்து 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இவங்க வந்து இவங்களோட ஹைட் என்ன, உங்களோட ஏஜ் என்ன, இவங்களோட வெயிட் என்ன அப்படின்னு நம்ம ஒரு பிக்சர்ல இருக்கிறத பார்த்து நீங்க கெஸ் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா நீங்க இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். Ich glaube, der Mann auf Foto B wiegt. ஸோ ஃபோட்டோ பேல இருக்கிற பர்சனுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கலாம்? 60 ma'am. 60 Kilo. Ich glaube, I think the person, the man in the picture B weight இவ்வளோ அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? Ich glaube, der Mann. ஸோ பர்சனா லேடியா எந்த பிக்சர் எல்லாமே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேடிக்கு என்ன ஏஜ் இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். நான் ரெண்டுத்துக்குமே எழுதிட்டேன் எக்ஸாம்பிள். Ich glaube, die Frau auf Foto A ist 65 Jahre alt. இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம், கெஸ் பண்றோம், அவ்வளவுதான். அதே மாதிரி பர்சன் சில இருக்கிற பர்சனுக்கு வந்து இவ்வளோ ஹைட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்வீங்க? Ich glaube, der Mann photo 180 ma'am. 800 1.8. 1.8. So ich glaube, dass man Foto say ist 1 Meter 80. ஸோ இந்த மீட்டர்ன்னு சொல்லும் போது நம்ம இங்கே கம்மா தான் போடணும், நம்ம ஃபுல் ஸ்டாப் எல்லாம் போடக்கூடாது. நம்ம அப்படின்னா 1.8 மீட்டர்ஸ் அப்படின்ற சென்டிமீட்டர் மேம். 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர். சரி, இதுவே ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து மீட்டர் எப்படி சொல்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 1.75 மீட்டர்ஸ்க்கு 1 மீட்டர் 75 அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இது வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா ich bin 1.75 groß அப்படின்னு சொல்லணும். இப்படியும் சொல்லலாம், 1 மீட்டர் 75 அப்படின்னு சொல்லலாம். ich bin 1.75.
1 Meter 75 பதிலா 1,75. நம்பர்ஸ் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எழுதிங்கன்னா 1ன்னு போடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி எழுதுறீங்கன்னா 1 Meter 75 எழுதணும். ஸோ இந்த பர்சனோட ஏஜ், ஹைட்டு அண்ட் வெயிட் இதெல்லாம் எப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் எனக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவ் தான் உங்களுக்கு இல்லைங்களா? அதனால நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஸோ இதெல்லாம் எழுதணும். ப்ளஸ் இது ஃபார்மலில் எழுத அனுப்பணும். ப்ளஸ் இந்த ஆபேஸில் இருக்க பிக்சரு ஹைட், வெயிட் அண்ட் ஏஜ் நீங்கள் கெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி எழுதி எனக்கு அனுப்பணும். இப்போ வந்து கார்பர்னா பாடி பார்ட்ஸ். ஸோ எதெல்லாம் பாடி பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்க. தேர் ஹால்ஸ்னா நெக், ஓகேவா? அப்புறம் தேர் ஆர்ம், டி ஹேண்ட் மேம். their finger. இது வந்து தஸ் பைன் லெக்குக்கு, தஸ் பைன். Der Bauch, ஸ்டமக்குக்கு der Bauch. Der Kopf, head. Das Niemann. Fußsalon. Der Fuß. அப்புறம் Der Rücken. Der Finger. Der Finger. ஓகே. ஸோ டேர் ஹால்ஸ், டேர் ஹார்ம், ஸோ இதெல்லாமே படிச்சுட்டு வந்துடுங்க. வித் ஆர்டிக்கலோட படிச்சுட்டு வாங்க. அப்புறம் பே ஆர்டர், பே, டே ஆர்டர், டே, கே ஆர்டர், கே. ஸோ அவங்க பேசும்போது ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுசே இன் பூக்ஹைம் அப்படின்னு உங்க கேட்குறீங்களா? கேட்குதா? ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுசே இன் பூக்ஹைம். ஆடியோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆவா பேவான்னு மார்க் பண்ணும். செகண்ட்லி அப்படி தான், மூணுத்துலேயும் ஆ ஆர்டர் பே எது கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்றது மார்க் பண்ணும். 1. Kommen Sie zum neuen Fitnessstudio Bause in der Hauptstraße 27 in Buchheim. Trainieren Sie bei uns mit Erfolg. 2. Okay, B. Wir haben ein neues Sommerprogramm für Sie im Sportclub Tegel am Marktplatz in Dorfen. Kommen Sie zum Sportclub Tegel. Amen. 3. Nach dem Winter wieder fit werden. Das geht ganz einfach im Fitnessstudio Caro. Sie finden uns in Kößnitz im Sportzentrum. Amen. 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 Okay. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No ma'am. ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா
நாளைக்கு இல்லை கிளாஸ், இதோட மண்டே தான் கிளாஸ் இல்லைங்களா? அதனால நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, ஒகேபுலரி எல்லாம் அதுக்கு அடுத்ததில் இருக்கிற ஒகேபுலரி எல்லாம் படிச்சுட்டு வாங்க. ஓகேவா?